அனைவருக்கும் வணக்கம். உங்கள் சீனிவாசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம இந்தியாவோட பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதுக்காக நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன காரணம்? எதுக்காக அப்படி செய்றாங்க? ஏன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க்ங்கிற நிறுவனம் கடந்த முறையும் ஒரு தடவை அதானிய குறை சொல்லி, அந்த அதானியோட பங்கை வீழ்த்துறதா நினைச்சுக்கிட்டு, இந்தியாவோட பொருளாதாரத்தை வீழ்த்துறதுக்கு அவங்க பல முயற்சிகள் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆதாரமா ஒரு சில விஷயங்கள் விட்டாங்க. அத நம்மளோட அரசு, இந்திய அரசு மூலமா உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து, அத அந்த அவங்க குடுத்த தகவல் அடிப்படை இது கிடையாது, முகாந்திரம் இல்லாதது, தவறானதுன்னு சொல்லி அந்த வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்ப மறுபடியும் ஹிண்டன்பர்க்ங்கிற ஒரு விஷயம் மறுபடியும் அதானிக்கு செபி உதவி செஞ்சிருச்சு. அவங்க கமிஷன் வாங்கிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட், செபில இருக்கிறவங்களோட ஹஸ்பண்ட் அந்த முதலீட வச்சிருந்தாருன்னு சொல்லி மறுபடியும் ஒரு கதைய போட்டு மறுபடியும் அந்த இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதுக்கான சதிகளை அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனம் செய்யுது. அதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பலமுறை பார்த்தீங்கன்னா அவர் இங்க அதானியும் பாரு, அங்க அதானிக்காக இண்டன்பர்க் பேசும். இப்ப நம்ம பொருளாதாரம் வீழ்ந்ததுன்னா, இந்தியாவோட பங்கு சதவீதம் குறைஞ்சதுன்னா இந்தியாவோட வளர்ச்சி குறையும். வளர்ச்சி குறைஞ்சதுன்னா அது மோடியோட தோல்வியா நம்ம காமிக்கலாம் அப்படின்னு நம்ம ராகுல் காந்தி அவர் நினைக்கிறாரு. ஆனா அமெரிக்க நிறுவனம் என்ன பண்ணுது, நம்மளை மீறி நம்மளே பொருளாதாரத்துல ஒரு சஸ்டெயினா இருக்க முடியல, ஒரு நிலையான இதுல இருக்க முடியல. நம்மளே இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் பல முறை முயற்சி செஞ்சோம், நம்மளால அந்த வளர்ச்சியை அடைய முடியல. ஆனா இந்தியா எப்படி தொடர்ந்து வளர்ச்சி பாதையில செல்லுதுங்கிற ஒரு அந்த அந்த அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான வெள்ளையர்கள், அவங்களுக்கு இந்திய எதிர்ப்பு மனநிலையில உள்ளவங்க, பெரிய அண்ணன் தனம் சொல்லுவோம்ல, இப்ப அதிபர் ட்ரம்ப் அதிபரா இருக்கும்போதும் சரி, இப்ப இவரும் சரி, பாத்தீங்கன்னா இந்தியானா மோடினா ஒரு விஸ்வகுரு மாதிரி, அவர் தான் தலைவருங்கிற மாதிரி அவரை தேடி தேடி பார்த்து பேசி இப்படிலாம் பண்றத அங்க இருக்கிற வெள்ளை பெரிய அண்ணாக்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பிடிக்கல. அதனால இந்தியாவை எப்படியாவது குறை சொல்லணும்னு சொல்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுறாங்கிற மாதிரி ஒரு எடுத்து விடுவாங்க. காஷ்மீர் விஷயத்துலையும் தேவையில்லாமல் மூக்கம் நுழைப்பாங்க. இப்போ இந்த துருக்கி, ஒரு சில நம்ம எதிரி நாடுகள்லாம் இருக்குல்ல, பாகிஸ்தானுக்கு ஆதரவு பண்ற, கண்மூடித்தனமா ஆதரிக்கிற நாடுகள் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க எப்படி எதிர்ப்பாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவில் நம்ம ராகுல் காந்தி மனநிலையில் உள்ளவங்க இருப்பாங்க. இப்போ ராகுல் காந்தி பிரதமராக இருந்தாலோ, சோனியா காந்தி பிரதமராக இருந்தாலோ இந்தியாவோட வளர்ச்சி பாதையே இருக்காது. அது கடன் மேல கடன் வாங்கி அது வளர்ச்சி திட்டமே செய்யாம மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கும், மக்கள்கிட்ட பொய் சொல்லும், மக்கள்கிட்ட இலவசம் சொல்லி அள்ளி கொடுத்து நாட்டை முன்னேறாம செய்யும். இந்த ஆள் நிலையான வளர்ச்சி கொண்டு போறான். இன்னும் இந்த 5 வருஷத்துல இன்னும் வேகம், இந்த அசுர வேகத்தில் வளர்ந்தால் பின்னாடி நம்மளாம் மதிப்பு குறையும் அப்படிங்கிறத சுதாரிச்சுக்கிட்டு இப்ப அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்கிறதுக்கான பிரச்சாரங்கள் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரங்கள்ல தான் அங்க உள்ள நிறுவனங்கள் இந்த மாதிரி நம்ம ஷேர் மார்க்கெட்டை காலி பண்ணி நம்ம இந்தியாவோட இமேஜை காலி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்கட்சிகளோட சுயநலத்தை கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி அடிக்குது. அதுக்கு எதிர்கட்சிகள் என்ன பண்ணுது, இங்க ஆட்சி போயிடுச்சுங்கிற வெறியில எப்படியாவது வீழ்த்தணும், இந்த பொருளாதாரத்தை காலி பண்ணணும், இங்க கடன் வரணும், இல்லைன்னா இவங்களால குண்டு போடணும் இந்தியாவில். இவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த அளவுக்கு இருக்கிறதா தான் நமக்கெல்லாம் தோணுது. இப்ப மோடி அவர்கள் ஆகஸ்ட் 15, அது 13, 14, 15 3 நாள் தேசிய கொடியை எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி ஏற்றி வைங்கிறாரு. அது எதனால ஏற்ற சொல்றாருன்னா, நம்ம நாடு, நம்ம இந்தியா, நம்ம இந்தியன், அந்த பெருமை இருக்கணும், அந்த கௌரவம் இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நாட்டு உணர்வு இருக்கணும், பெருக்கணும்னு சொல்லி இப்ப நம்ம அப்படி இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க நம்ம ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. நம் நாட்டு மேல ஒரு நல்ல மதிப்பு வரும், பெருமை வருங்கிறதுக்கு மோடி அவர்கள் செய்யறாங்க. இதை கூட புரிஞ்சிக்காம இருக்க தற்குறிகள்லாம் அதை பத்தி விமர்சனம் பண்றாங்கல்ல, இவங்கெல்லாம் எப்படி இந்தியாவுக்கு சார்பாகவும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் இந்தியா முன்னேறணும்னு நினைச்சு இவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க. இந்த ராகுல் காந்தி மாதிரி பப்பு என்கிற ராகுல் காந்தி அவர்கள்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்து என்ன புண்ணியம்? ஒண்ணுமே கிடையாது. என்ன பேசுறாரு அவர்? வளர்ச்சி பாதையை பத்தி பேசவே மாட்டாரு. மோடி என்ன கொண்டு வந்தாலும் அதை குறை சொல்லுவாரு, மோடியை கேவலப்படுத்துவாரு, மோடி ஜாதியை குறை சொல்லுவாரு,
அ நம்ம அதான் சொல்றேன், எங்க போனாலும் ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாரு. சினிமா டயலாக்க பாராளுமன்றத்தில போய் பேசுவாரு. ம். அத இங்க உள்ள திமுக அதையே பேசும். திமுகவும் வேற எதையுமே பார்க்காது. திமுகவும் எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசுன்னு சொல்லும். நம்ம இந்தியாவோட இறையாண்மைய பாதுகாக்கிறதுல நான் பிஜேபின்னு சொல்ல, காங்கிரஸ்ன்னு சொல்ல. வாஜ்பாய் இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்தாரு. பொக்ரான் அணுகுண்டு சோதனையா இருக்கட்டும், கார்கில் போரா இருக்கட்டும். இப்ப மோடி வந்ததுக்கப்புறம் அங்கேயே துல்லிய தாக்குதல்னு சொல்லிட்டு ஒரு தாக்குதல் நடத்துனாங்க. எல்லா நாடுகள்ட்டயும் சரிசமமா ஈடுபாடு குடுத்துருக்காங்க. எந்த நாடு கூடயும் விரோதம் இல்லாம பழகுறாங்க. துரோகமே செஞ்சிருந்தாலும் அவனுக்கு உதவி செஞ்சு அந்த நாட்ட நம்ம மேல அன்பு புரியிற மாரி, கரம் குடுக்குற மாரி கொண்டுட்டு வராங்க. அப்படிங்கும்போது, இப்படி ஒரு தலைவன தான் வந்து இந்தியா வந்து ரொம்ப நாள் ஏக்கத்தோட இருந்தது. அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு இருக்கும்போது, இங்க உள்ளவங்க வந்து ஒரு ஒரு ஏற்கனவே வந்து ஒரு பிரிட்டன் நாளிதழ் ஏற்கனவே நம்ம தேவையில்லாத மூக்க நுழைச்சி சுடுபட்டுக்குச்சு. இப்ப ஹிண்டன்பர்க் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா, ராகுல் காந்திக்கு அந்த ஹிண்டன்பர்க் தான் வந்து அதுல பங்குதாரர் தான் ராகுல் காந்திங்கிற அளவுக்குலாம் பேசுறாங்க. எப்படி வந்து நம்ம பொருளாதாரத்தை வீழ்த்தலாம், அதை வீழ்த்துறதுல நம்ம எப்படி லாபம் அடையலாங்கிறது தான் ஹிண்டன்பர்க்கோட வேலைன்னுலாம் சொல்லுவாங்க. நம்ம வந்து நம்ம கருத்தை வந்து என்ன சொல்றோம்னா, நீங்க எங்கேட கெட்டு போங்க. இங்க தமிழ்நாட்டுல கொள்ளையடிங்க, கொள்ளையடிக்காதீங்க. மக்கள வாட்டுங்க, வதைங்க. நீங்க ஏன்னா மக்களும் ஓட்டுக்கு லஞ்சம் வாங்குறாங்க. அதனால மக்கள் கஷ்டப்படுறதுனால இங்க ஒண்ணும் இது வந்துராது. மக்கள் எப்ப நல்லவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்களோ, அப்பதான் நல்லது நடக்கும். அதனால நீங்க வந்து மக்கள திமுக சொல்றோம். மக்கள என்ன வேணா கண்டீங்க. ஆனா நாட்ட மட்டும் காட்டிக் குடுக்காதன்னு சொல்லி தான் ராகுல் காந்தி அவர்களுக்கும், நம்ம திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் நம்ம சொல்றது என்னன்னா, நம்ம தேசத்த காட்டிக் குடுக்காதீங்க, நாட்ட காட்டிக் குடுக்காதீங்க. இப்பதான் முருகனுக்கு வந்து திமுக சார்பா வந்து மாநாடுலாம் நடத்துறதா சொல்றாங்க. வேஷம் போடாதீங்க, பொய்யா வேஷம் போடாதீங்க. மக்கள்ட்ட வந்து அத ஆஹா! இவங்க வந்து முருக பக்தரா மாறிட்டாங்கப்பா. சேகர் பாபு வந்து அப்படி இருக்காருப்பான்னு ஒரு இதெல்லாம் கிளப்பாதீங்க. ஏற்கனவே சேகர் பாபு வந்து ஒரு கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்கு போய், அங்க போய் அதுவும் ஈவே குரூப் தீகா மீட்டிங் போய் அங்க போய் உட்கார்ந்து தேவையில்லாத இதை கட்டினாப்புல. இப்பயும் மக்களை முட்டாளாக்குறதுக்காக தான் அவங்க செய்யறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி நாட்டுல நாட்டுப்பற்றா இருங்க எல்லாரும் சொல்லி தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி எல்லாருமே வீட்டில் தேசிய கொடி ஏற்றணும்னு சொல்லி மோடி சொல்லியிருக்காரு. நம்மளும் அதை சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் ஏற்ற முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.